வில்லிவாக்கம் சிப்கோ நகருங்க. இந்த ஏரியாவில் இதான் மெயினான ரோடு. இந்த இடத்துல மட்டும் தண்ணி. தெருவுக்குள்ளே கொஞ்சம் மேடு பகுதியில் தண்ணி இல்லை. கொஞ்சம் தண்ணி இல்லை. இந்த சென்ட்ரான ரோட்டில் மட்டும் இதான் மெயின் ரோடு. சிப்கோ நகர்லேயே இது அகலமான ரோடு. இந்த வழியாக குளத்தூர் போகலாம், குளத்தூர் பாலாஜி நகர் போகலாம், பெரம்பூர் போகலாம், குளத்தூர் ராஜாஜி நகர் போகலாம், வில்லிவாக்கம் ராஜாஜி நகர் போகலாம். எல்லா இடமும் இதில் போகலாம். பிரியா நகர் போகலாம், பெரம்பூர் பிரியா நகர் போகலாம். இதுதான் மெயினான வழி. உள்ளேருந்து வருது. இதுதான் மெயின் ரோடு. சிப்கோ நகர் மெயின் ரோடு, சென்ட்ரல் பிளேஸ். இந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்குது. மற்ற தெருவுலாம் மேடு பகுதியெல்லாம் தண்ணி இல்லை. டூ வீலரில் போட்டவங்களாம் பார்த்து ஓட்டுங்க. மற்ற மாதிரி தண்ணி அடிக்காதீங்க. நீங்கள் உண்மையிலே சாமி கும்பிட்டிங்கன்னா தண்ணி அடிக்காதீங்க. ஏன்னா ரெயின் கோட் போட்டவங்களாம் தவறு ரொம்ப பண்ணுறாங்க. பொதுவாகவே ரெயின் கோட் போட்டவங்க நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க. ஒரு காலு கீழே வரைக்கும் தண்ணி அடிக்கலாம், மூஞ்சில் அடிச்சுட்டு போகிறாங்க. மற்றவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. ஆமாம், லேடிஸ் டூலர் பெரும்பாலுமே பாருங்கள் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டை எடுக்காமல் கொண்டு இடித்து கீழே விழுகுறாங்க. தயவுசெய்து அந்த ஸ்டாண்டை எடுத்துருங்க. அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஸ்டாண்டை மடக்கி விட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகாது. ஆள் உட்காந்தா மட்டும் அந்த ஸ்டாண்டை போட்டுங்க, அந்த கால் வைக்கிற ஸ்டாண்டு. அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. யாருமே அதை தவற மீண்டும் செய்கிறாங்க. யாருமே அதை மடக்கிறது கிடையாது. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் அந்த சைடெலாம் பார்த்தா தண்ணி, வேளச்சேரியில் தண்ணி, பெருங்குளத்தூர் தண்ணி, முடிச்சூர் தண்ணி, வேசர்பாடில் தண்ணி, அங்கெல்லாம் அதிக அளவு தண்ணி. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தண்ணி தான். அது 5 வருஷம் வந்தமாரி போட்டு விட்டாங்க. 5 வருஷம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், சென்ட்ரல் பிளேஸில் மட்டும் தண்ணி இருக்குது. மற்ற இடம்லாம் தெருவுள்ள தண்ணி இல்லை. இது பள்ளங்கனால் தண்ணி இருக்குது. நன்றி.